இந்த வழக்கில் இப்போதைக்கு வந்து குற்றறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது குற்றறிக்கையை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவருடைய சகோதரனான கீனோ ஆம்ஸ்ட்ராங் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு 482 சிஆர்பிசி 482ல் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. சார்ஜ் ஷீட்டை செட்டசைட் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து போலீஸாராக பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டிஷனில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அது எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுமான்றதெல்லாம் தனி கதை. ஆனால் இந்த வழக்கு குற்ற விசாரணை ஆரம்பத்தில் வந்து இந்த வழக்கு என்பதே ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு முன்முடிவோடு அணுகப்பட்டது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ளாக அன்னைக்கு இருந்த ஆணையர் திரு ரத்தோர் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இது வந்து ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த ரிவெஞ்சு தான் இந்த படுகொலைன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக வந்து சரண்டர் ஆனவங்களோட கன்ஃபஷனை வச்சு தான் அந்த முடிவையே சொன்னார். அவர் விசாரிச்சுட்டு கூட சொல்ல. அப்போ ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வழக்கை வந்து முடித்து வைப்பது என்பது, இந்த 8 பேர் தான் சரண்டரான 8 பேர் தான் இவங்களை தாண்டி குற்றவாளிகளே இல்லை. அது இன்றைக்கே வலைவலிகளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 பேர் தான் 8 பேரை தாண்டி குற்றவாளிகளே இல்லைன்னு சொன்னதும், அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை மட்டுமே நம்பி இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொல்கிறதும்,